மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் சுபேர் இணைந்திருக்கிறார். பேசலாம். வீட்டில் வெளியில் வெளியில புலி மாதிரி இருப்பார். அந்த மாதிரி தான் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வெளியா இருப்பார், வெளியில புலியா இருப்பார். இனி அவர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரே வழி விஜயலட்சுமியின் காலில் விழுந்து கதறுவது தான். விஜயலட்சுமியை நம்ம முழுவதுமாக நம்ப முடியாத ஒரு நபர் தான். ஏற்கனவே பல இதில் பார்த்துருக்கோம். முதல் நாள் வந்து கத்தமாக பேசுவாங்க, அடுத்த நாள் வந்து நான் அவர் சமரசமாக போயிட்டோம், இனிமேல் அவர் வலிக்கே வரமாட்டேன்னு வீடியோ போடுவாங்க, திடீர்னு கத்துவாங்க, திடீர்னு பேசுவாங்க. மாசம் 30,000 கொடுத்து என்ன மெயின்டைன் பண்ணிக்க சொல்றாங்க அப்படின்னு ரொம்ப. அப்புறம் அடுத்த நாள் என்ன சொன்னா பாலியல் தொழிலாளி அப்படின்னு தொடர்ந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல என்னென்ன பேசக்கூடாதோ தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு பணமா நீதியா? அந்த விஷயத்துல கண்டிப்பா அதுல ஏதாவது ஒண்ணு நீ கரெக்டா கண்டிப்பா. உங்களுக்கு பணம் வேணும்னா உங்களுக்கு வேண்டப்பட்டாத ஒரு நபர் அவர்கிட்ட நீங்க பணம் வாங்குறீங்க. விஜய் படத்துல எல்லாம் ஹீரோயின் நடிச்ச நடிகை அந்த காலகட்டங்களில் செழிப்புமா தான் இருந்தாங்க. பட் அது ஏதாவது ஒரு நட்பு ரீதியா தான் இருந்தாங்க. அப்போ அவங்க பணத்தையும் கொடுத்துருக்கலாம், இவர் அங்கே வாங்கியிருக்கலாம். அந்த மாதிரி இதாக நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கு. விஜயலட்சுமியும் நானும் பேசி தீர்த்துக்கிட்டோம்ட்டு இன்னொரு 1 மாசத்துக்குள்ள சுப்ரீம் கோர்ட்ல போய் இந்த கேஸை முடிச்சிருவாங்க. நாம் தமிழர்னுடைய கூடாரம் மொத்தமாக காலி ஆயிடுச்சு. அங்கே தளபதிகளாக இருந்த வெற்றி குமரனாகட்டும், ஜெகதீச பாண்டியனாகட்டும், அவர்கள் ரொம்ப ரொம்ப நம்பிக்கைக்குரிய நபர்கள். அங்கெல்லாம் அவர்களே இன்னைக்கு வெளியில வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களை கொண்டு பாஜக அடமானம் வச்சுட்டாரு. உணர்ச்சி மிகுந்த அந்த பேச்சை வந்து நைட் எல்லாம் உட்காந்து கேட்டு காலங்காத்தால போய் கட்சியில சேர்றது. அப்புறம் தான் தெரியும் அது பூரா வெட்டிக்காத, உள்ளுக்குள்ள அவர் வேற மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு. அதுக்கு பிறகுதான் கூட்டம் வெளியேறாங்க. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் யாருமே நீண்ட நாள் அங்கே பயணிச்சதாக சரித்திரமே கிடையாது. ஆல்ரெடி அவங்க ஒரு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தாங்க. அதிமுக பாஜக. விஜய் தனியா தான் நிற்பாரு. அவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டா அதுதான். ஒரு ஓட்டிங் ஸ்பாயிலர் தான் விஜய். அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் ஆன பிறகு 300 பிளவு அதிமுக ஏற்படும். அண்ணாமலை தலைவராக இருந்தால் இந்த பாஜக அதிமுக கூட்டணி அமையுமா? ஒருபோதும் தமிழ்நாட்டில் பாஜக காலுன்றவே முடியாது. இங்க ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு ஏன் தயக்கம்? இலைமறைவு காய்மறைவு அதெல்லாம் காதலா பண்றீங்க. அரசியல் அடிப்படை கூட இல்லாத ஒரு தற்கொலை தான் விஜய். பாயாசமும் பாசிசத்தையும் ஒன்னா பேசிட்டு இருக்கிற நீ. விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சியை மொத்தமா வந்து ஊத்தி மூடிட்டாங்க. அரசியல் திணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சி சார். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், ஏன்னா வேறு வார்த்தைகளை சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, பாலியல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, திருமண மோசடி குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சது, அதை மீறி அவங்க சுப்ரீம் கோர்ட் போனாங்க. அதுக்கு அடுத்ததாக அங்க ஒரு இடைக்கால தடை, விசாரணைக்கு இடைக்கால தடை, வழக்குக்கு ஒன்றும் இல்லை, அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு இல்லை, இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப விஜயலட்சுமி அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. செட்டில்மெண்ட்டுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. அந்த வழக்கினுடைய தற்போதைய நிலை என்ன? இல்ல, தற்போதைய நிலை அவர் கோர்ட்ல கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நாங்க வெளியில பேசி இதை சமரசமாக முடிச்சுக்கிறோம். அதற்கெல்லாம் ஒன்றும் வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாரு. வெளியில சொல்வார், மேடையில ஒன்று சொல்வாரு, உள்ள இதுக்குள்ள கோர்ட்ல ஒன்று சொல்வாரு. அவருடைய பேச்சு அப்படித்தான். நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜஸுக்கு தமிழ் தெரிஞ்சாங்கன்னா வந்து இந்த ஸ்டே உடனே வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் அவருடைய வெளியில ஒரு பேச்சு பேசுவாரு. வீட்டில் வெளியிலும் வெளியில புலி மாதிரி இருப்பாரு. அந்த மாதிரி தான் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல எளியா இருப்பாரு, வெளியில புலியா பேசுவாரு. இப்ப அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், அவர் நாங்க வந்து அங்க பேசி செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. அது ஒரு டேட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. மே 8 அப்படிங்கிற ஒரு டேட்டு. அந்த டேட்டுக்குள்ள இதை நீங்க பேசி முடிங்க. அது வரைக்கும் தான் இந்த ஸ்டே. பட் அதற்கு பிறகு என்ன, ஸ்டே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அதுக்குள்ள இவங்க பேசி நாங்க இந்த பிரச்சனையை முடிச்சுக்கிறோம் அப்படின்றாங்க. இது வந்து ஏறக்குறைய இந்த கேஸோடைய ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. இனி அவர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரே வழி விஜயலட்சுமியின் காலில் விழுந்து கதறுவது தான் அப்படிங்கறதான் வழி. இப்ப அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகளை அவர்கள் தம்பிமார்கள் சில பேர், விஜயலட்சுமி தான் பாலியல் குற்றவாளியாச்சு, அவங்க காலில் எப்படி சீமான் இல்ல வேற வழி கிடையாதுல்ல. உங்களுக்கு அரசியல் வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டீங்க, இழுத்துட்டீங்க, ஒண்ணு இங்கேயே முடிச்சிருக்கணும், இல்ல அவங்கள்ட்டே பேசி முடிச்சிருக்கணும். கோர்ட்டுக்கு போனதே பெரிய விஷயம். அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டீங்க, அங்க கன்விக்ஷன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அவ்வளவுதான்.
அடுத்து நீங்க போகவே முடியாது. இது போற போக்கு பார்த்தா சுப்ரீம் கோர்ட் சீமான் அவர்களுக்கு உதவி பண்ற மாரி இந்த வழக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா? ஏன்னா அவங்களுடைய பேச்சும், நாம் தமிழர் அவங்களுடைய பேச்சும் அப்படிதான் இருக்கு. சீமான் அவர்களுடைய அப்படிதான் இருக்கு. இந்த கேஸ் எல்லாம் நிக்காது. இது பொய் குற்றச்சாட்டு. அதெல்லாம் சமரச பேச்சுவார்த்தைக்கே இடம் இல்ல. இந்த கேஸ் நிக்கவே நிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த இடைக்கால தடை அப்படிங்கிறது சீமான் அவர்களுக்கு பாசிட்டிவான மூவா? இல்ல பாசிட்டிவான மூவானா தமிழ்நாடு போலீஸ் தரப்புல அப்பீல் பண்ணல. அவங்களுடைய ஒப்பீனியன் நாங்க சப்மிட் பண்ணல. ம். விஜயலட்சுமி தரப்பு அட்வொகேட்டும் அங்க இல்ல. அப்ப இவங்க என்னன்னா, நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கப்ப, ம். விசாரணையை அவங்க துரிதப்படுத்துறாங்க. ம். தமிழ்நாடு காவல்துறை. அரசியல் பழிவாங்க. ஆமா. அதனால எங்களுக்கு உள்ள ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. அதனால நாங்க தனியா வெளியில பேசுறோம். ம். அதுக்காக குடுங்கன்னு கேக்குறாங்க. அப்ப ஆப்போசிட் தரப்புல யாராவது வந்திருக்காங்களா அப்ஜெக்ஷன் பண்றதுக்குன்னு யாருமே இல்ல. இல்ல. அப்படிங்கும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க, சரி ஒரு 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 மாசம் கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. பட் அது அவரே போய் வழியில மாட்டின மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இனி இந்த கேஸ்ல நீ அடுத்து சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்க இங்க இப்ப என்னன்னா ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட்ல நீங்க கேஸ் நடந்து உங்களுக்கு கன்வென்ஷன் தீர்ப்பு ஆயிருந்தா கூட நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போலாம். ம். இப்ப சுப்ரீம் கோர்ட்லயே உங்களுக்கு நீங்களா போய் வலையில மாட்டின மாதிரி இது. இப்ப அடுத்து என்ன கேட்பாங்க, இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு மூவ்மெண்ட், நீங்க என்ன பேசியிருக்கீங்க? ம். இல்ல சார் திருப்பி அப்பீலுக்கு விஜயலட்சுமி போச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு கதை. ம். அது அங்க சுப்ரீம் கோர்ட்லயே தீர்ப்புகளை சொல்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ம். அப்ப ஒரே வழி காம்ப்ரமைஸ் பண்ணி விஜயலட்சுமியை கொண்டு வர்றது தான் வழி. விஜயலட்சுமியை நம்ம முழுவதுமாக நம்ப முடியாத ஒரு நபர் தான். ஓகே. ஏற்கனவே பல இதுல பார்த்துருக்குறோம். முதல் நாள் கத்தாம பேசுவாங்க, அடுத்த நாள் நான் அவர் சமரசமா போயிட்டோம், இனிமேல் அவர் வழிக்கே வரமாட்டேன்னு வீடியோ போடுவாங்க, திடீர்னு கத்துவாங்க, திடீர்னு பேசுவாங்க. நேற்றும் அப்படி ஒரு வீடியோ வீடியோ போட்டிருக்காங்க. வந்திருக்கிறாங்க. ஆனா அந்த வீடியோல நானு எனக்கு நீதி கிடைக்காது. ம். இந்த முறையும் இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கல அப்படிங்கறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுப்பாங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு நன்றி. ஏன் எனக்காக சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கறிஞரை போடல? என் சார்பா யாரும் ஏன் போராட அங்க வழக்கறிஞர் போகல? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வியே அங்க இல்ல நீங்க தானே அவங்க தரப்பு. இப்ப யாரு புகார்தாரரோ அவங்க தானே வழக்கறிஞரை வச்சு வாதாடணும். ம். அவங்க தரப்பு வழக்கறிஞரை வச்சு நீங்க உயர்நீதிமன்றத்துல தமிழக அரசு ஒரு வழக்கறிஞரை போட்டு பதில் அதாவது கொடுத்ததே. கோர்ட்ல என்னன்னா ஒரு யாரும் வழக்காடுறதுக்கு வழக்கறிஞர் இல்லைன்னா தன்னிச்சையாக வழக்கறிஞரை நீதிமன்றம் நியமிக்கும். ம், ம், ம். அது 2-3 இதுக்கு பிறகுதான் நடக்கும். ம், ம், இப்ப ம். இப்ப சுப்ரீம் கோர்ட்லயே அவங்க உங்களுக்கு வழக்கறிஞர் இல்லையா அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டே சில வழக்கறிஞர்கள் ஓகே. நியமிக்கப்படும், பரிந்துரை செய்யும். ம், ம், அந்த மாதிரி அடுத்தடுத்த இயரிங்ல தான் வரும். ம், இப்ப இவங்க என்னன்னா இந்த மாதிரி அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு அப்படிங்கிறதே யாருக்கும் பெருசா தெரியாது. ம், ஆனா திடீர்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு, அன்னைக்கு டேட் வந்துருச்சு. எல்லாமே ஒரு 2-3 நாள்ல ம். நடந்து முடிந்ததுனால அவங்களால அடுத்து ஃபர்தரா மூவ் பண்ண முடியல. தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்துல கொஞ்சம் மெத்தனமா இருந்துருச்சோங்கிற ஒரு சந்தேகம் தான் இருக்கு எல்லாருக்கும். ம். ஏன் ஏன்னா அப்டின்னா, இவரு இந்த 1 வார காலமாக செய்தியாளர் சந்திப்புல பேசியிருந்ததையெல்லாம் அங்க தாக்கல் பண்ணியிருந்தாவே, இந்த இடைக்கால தடை, இந்த சமரச பேச்சுவார்த்தை செட்டில்மென்ட்க்கெல்லாம் நீதிபதிகள் அந்த முடிவை எடுத்திருக்க மாட்டாங்களே! அப்ப தமிழக அரசுக்கு இதுல பங்கு இருக்கிற மாரி தானே இல்ல தெரியுது. பங்குன்னு சொல்ல முடியாது. இப்ப ஆ. என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே தமிழ்நாடு அரசு தான் டைரக்டா குற்றச்சாட்டு சொல்றாரு. ம். ஆமா. இது தமிழ்நாடு அரசினுடைய திமுக தான் அவங்கள அங்க அழுத்தம்ங்கிறாரு. பொம்பளைய கூட்டிட்டு வராங்க அப்படிங்கிற காசு வார்த்தைய அவர் குடுக்குறாங்க, கூட்டு பேசுறாரு. வர்றாங்க, ஆமா. பேச விடுறாங்க அப்படின்னு ம். அவர் தொடர்ந்து மாநில அரசு மேல தான் சரி. குற்றச்சாட்டு ஓகே. வைக்கிறாரு. இப்ப நீங்க கோர்ட்டுக்கு போங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறப்ப ம். அப்ஜெக்ஷன் இவங்க பின்னாடியே போனாங்கன்னா, பாத்தீங்களா பழிவாங்குற நடவடிக்கை, ம். என்னைய இது பண்றதுக்கு தான் கார்னர் பண்றாங்கன்னு திருப்பி ஒரு குற்றச்சாட்டை ம். வைப்பாரு. ம். ம். அப்ப அந்த குற்றச்சாட்டு வேணாம், அவங்களே அந்த நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கட்டுமோ பார்க்கட்டும் அப்படின்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இத்தனை வருஷமா பெண்டிங்ல போட்டு திமுக ஆட்சிக்கு 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷமா வழக்கு ம். கையில் எடுத்து வேகமா நடத்தி தீர்ப்பு கொடுத்துருக்கலாம். ம். ஏன் அவங்க இவ்வளவு ஸ்லோவா பண்ணாங்கன்னா, லீகலா என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அந்த அந்த அடிப்படையில போட்டும்னு. ம். இப்பயுமே நீ ஹைகோர்ட் தான், சென்னை ஹைகோர்ட் தான் ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்றாங்க. 3 ம். மாசத்துக்குள்ள இந்த வழக்க முடிங்க. ஆமா. எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க பேசிட்டு இருப்பீங்கன்னு ம். கோர்ட் மூலியமா தான். ஆமா. நீதிபதி தான் உத்தரவு நீதிபதி தான் விஜயலட்சுமி அவர்களே பின்வாங்கினாலும் மனுவ வழக்க திரும்ப பெற்றாலும் இதுல பாலியல் குற்றச்சாட்டு நடந்ததுக்கான ஆதாரம் இருக்கு. இந்த வழக்க விசாரிக்கணும் அப்படிங்கறது அவரு தான் சொல்றாரு. இல்ல நீதிபதி தான் அவரே அவருடைய பேச்சுகளை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். முதல்ல என்ன சொல்லியிருப்பாரு, அவங்க யாருன்னே தெரியாது, ம். ஒரு கூட நடிச்ச ஆமா, நடிகை. ஆமா. இந்த ஒரு வாரத்திலேயே முதல்ல மாத்தி தெரியாது, மாத்தி பேசுறாரு. பிறகு ஆமா. என் வீட்டு வேலையாள் அழுதான். அந்த வீடியோ கேட்டிருந்தா நீங்களே காசு குடுத்துருப்பீங்களான்னு பேசினாரு. அப்புறம் அடுத்த நாள் அடுத்த நாள் ஒத்துக்கிட்டாரு. நான் மாசம் 30,000 கொடுத்து என்ன ஆமா, மெயின்டைன் பண்ணிக்க சொல்றாங்க ஆமா. அப்படின்னு ரொம்ப அப்புறம் அடுத்த நாள் என்ன சொன்னா அவங்க பாலியல் தொழிலாளி அப்படின்னு தொடர்ந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல என்னென்ன பேசக்கூடாதோ தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நீதியின் பிடியில மாட்டிக்கிட்டோம், நீ தப்பிக்க முடியாதுன்னு. இப்ப உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனதுனால இப்ப பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வருது. இவர் ம். தரப்புல ஆட்கள் அவங்க அவரை காம்ப்ரமைஸ் பண்றாங்க. விஜயலட்சுமி ஏன் இந்த வீடியோவ போட்டிருக்காங்க? அடுத்து அதான் காம்ப்ரமைஸ்க்கு வர்றதுக்கு தயாராயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ம். அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும் இனிமேல். ம். நான் இல்ல இதுதான் கடைசி வீடியோன்னு இல்ல சொல்லிருக்காங்களே. சொல்லுவாங்க. இது மாதிரி அவங்க கடைசி வீடியோன்னு சொல்லி கிட்டத்தட்ட 50 வீடியோ வந்துருச்சு. ம். எனக்கு நீதி கிடைக்கல,
வேற வழி இல்ல, இந்த வழக்கு வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி பெல்ட் அடிச்சா என்ன பண்ணுவீங்க? ம். ஒரே வார்த்தை அதான். இல்ல பல்டி அடிக்கிறாங்க அப்படிங்கிறத நெறைய பேர் பயன்படுத்துறத பார்க்க முடியுது. பல்டி அடிக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி, சமீபத்தில சாட்டை அவர்கள் கொச்சையாக போட்டிருந்தார் ஒரு வீடியோ. மளிகை சாமான் வாங்க காசு இல்லைன்னா ஒரு வீடியோ, வாடகை கட்ட முடியலன்னா ஒரு வீடியோ. அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலையும் பார்க்கணும். அவங்க வந்து ஒரு லாயர வச்சு வாதாட முடியாத நிலையில இருக்கும்போது, அவங்களுடைய அந்த ஆதங்கம் சரியா தானே பார்க்க இல்ல ஆதங்கம் சரியானா அதுல ஸ்டாண்டர்டா இருக்கணும்ல. ம். உங்களுக்கு பணமா, நீதியா? அந்த விஷயத்துல கண்டிப்பா அதுல ஏதாவது ஒண்ணுல நீங்க கரெக்ட்டா நிக்கணும். கண்டிப்பா. உங்களுக்கு பணம் வேணும்னா, உங்களுக்கு வேண்டப்பட்டாத ஒரு நபர். ம். அவர்ட்ட ஏன் நீங்க பணம் வாங்குறீங்க? ம். உங்களுக்கு அவர பழி வாங்கணும், உங்களுக்கு நீதி கிடைக்கணும், உங்கள ஏமாத்திருக்காரு, ஆமா. உங்கள நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்காரு. அதுல ஒரு பணம்ங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. ம். அப்ப நான் வந்து எனக்கு நீதி கிடைக்கணும். அதுக்கு நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு சொல்லணும். நீங்க அத விட்டுட்டு அவர்ட்ட மாசம் மாசம் பணம் வாங்குறேன். இது என்ன இந்த விதமான ஒரு இது? அப்போ உங்களுடைய நிலைப்பாட்டிலயுமே ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாத இருக்குல்ல. யார் நம்பி உங்க பின்னாடி போவாங்க? ம். ஓகே. வி- அது வீரலட்சுமின்ற ஒரு வீரலட்சுமி அவங்க கூட போய் என்ன வந்து நடந்துச்சுன்னு ஆமா, நமக்கு ஆமா. தெரியும். விஜயலட்சுமி அவங்க கிட்ட இருந்து அவங்க நடிகையா இருந்த காலத்துல 2011 அதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 60 லட்சம் வரைக்கும் நகை மற்றும் பணமா சீமான் அவர்கள் பெற்றுக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது உண்மையா? எந்த அளவுக்கு உண்மை? இல்ல உண்மையாங்கிறது அவங்க கோர்ட்ல அவங்க தான் ப்ரூஃப் பண்ணணும். அந்த ம். காலகட்டங்கள்ல அவரு பட வாய்ப்புகள் இல்லாத ஒரு இல்லாம இயக்குனர். ஆமா. இவங்க அப்ப ஒரு ஹீரோயினா நடிச்சிட்டு இருந்த ஒரு ஆமா. நடிகை. விஜய் கூடலாம் விஜய் ஆமா. படத்துல எல்லாம் ஹீரோயின் நடிச்ச நடிகை. அந்த காலகட்டங்கள்ல ஒரு செழிப்புமா தான் இருந்தாங்க. ம். ம். பட் அது ஏதாவது ஒரு நட்பு ரீதியா தான் இருந்தாங்க. ம். அப்போ அவங்க பணத்தையும் குடுத்துருக்கலாம். இவரு அங்க வாங்கியிருக்கலாம். ம். அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம். நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா ம். தான் இருக்கு. பட் அது ஆதாரம் இருக்கா அப்படிங்கிறத அவங்க கோர்ட்ல தான் ப்ரூவ் ஓகே. பண்ணணும். இந்த வழக்கு என்ன ஒரு முடிவு குடுக்கும் அப்படின்னு ஏன்னா எல்லாருமே வந்து இந்த பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் இதற்கு முன்பு வந்து அரசியல் கட்சியினர் எதிர்பார்த்திருப்பாங்க. இல்ல பெண்களுக்காக ஆதரவாக யோசிக்கக்கூடிய நபர்கள் எதிர்ப்பாங்க. இந்த பிரஸ் மீட் தொடர்ச்சியான இவருடைய பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் இந்த வழக்குல என்ன முடிவு வரப்போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கன்றதுதான் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. என்னதான் நடக்கும் இதற்கு இல்ல இவரு அன்னைக்கு சாயங்காலம் விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரப்போறாரு அப்படின்ற ஒரு பரபரப்பு போயிட்டு இருக்கு. இப்ப ஒரு பத்திரிகையாளர் நண்பர் என்கிட்ட கேட்டாரு. என்ன நடக்க போகுது? நைட் நீங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒண்ணுமே ம். நடக்காது. ம். பாருங்க இன்னும் ஒரு சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போயிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்ல ஆமா. வாங்கிடுவாரு. இந்த கேஸ் ஒண்ணுமே நிக்காது. ஒரு 2 நாளைக்கு பரபரப்பா இருக்கும் அப்படின்னு நான் ம். சொன்னேன். ம். ம். அப்புறம் அன்னைக்கு நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு. ம். நீங்க சொன்ன மாதிரி அப்படி நடந்துச்சு அப்படின்னு. ம். ம். இப்பயும் சொல்றேன் இந்த கேஸ் ஒண்ணுமே நடக்காது. ஒண்ணுமே நிக்காது. விஜயலட்சுமியும் நானும் பேசி தீர்த்துக்கிட்டோம்ட்டு இன்னொரு 1 மாசத்துக்குள்ள சுப்ரீம் கோர்ட்ல போய் இந்த கேஸை முடிச்சிருவாங்க. ம். விஜயலட்சுமியை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ தேவைகள் பண தேவைகள் உள்ள நபரா தான் இருக்கிறாங்க. அவங்களே ம். சொல்றாங்க. ம். அப்படிங்கும்போது என்னோட லைஃப் கேரியர் இவரே பேசினா போதும். ம். இப்ப அன்னைக்கு ஆடியோல வர்றதே பார்த்திருப்பீங்க. ஆமா. ஒரு ஆடியோ சமீபத்துல வந்துச்சு. வெளியாயிருக்கு. அண்ணன் ஆமா. பேசுறாருன்னா அவங்க மறுக்க மாட்டேங்கிறாங்க. நான் கோவப்பட மாட்டேங்கிறாங்க. சரின்றாங்க. அதான். ஆமா. அப்புறம் வாட்ஸ்அப் கால்ல நான் அண்ணா அண்ணன்கிட்ட அண்ணன் போயிட்டு நான் ஃபோன் குடுக்குறேன். பண்றேன். நீங்க எடுங்க. ஆமா, அவங்க சரின்றாங்க. ஆமா. அப்புறம் என்ன ஆச்சு? அண்ணன் நேரடியா பேசினாங்கன்னா உடனே எல்லாமே சரியாயிரும். அப்படிங்கும்போது ம். இது வந்து ஒரு ஆற்றாமை தான். நான் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தவங்க ஆ. இருக்கிறாங்க. நான் வாழ வேண்டிய வாழ்க்கை வேற யாரோ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற அதை விட்டு கொடுக்கவும் இல்ல, அதை மறக்கவும் முடியாம, அது ஒரு மிக்சடான ஒரு எமோஷனல் அது. ம். அந்த பிடியில இருக்கிறாங்க. அதோட சேர்த்து ஃபினான்சியலா அவங்களுக்கு ஆமா. சிக்கல். இன்னொன்னு ஒரு ஒரு தன்னுடைய சகோதரி அ அவ்வளவு அதாவது பெட் பேஷண்டா இருக்காங்க. கிட்டத்தட்ட 5, 6 வருடமாக பார்க்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளேயே 4 செவுத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய எந்த சந்தோஷமோ, இல்ல எந்த கமிட்மெண்ட்டோ எதுவுமே இல்லாத ஒரு பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு அவங்க இடத்துல இருந்து யோசிக்க வேண்டிய ஒரு இருக்கு. விஷயம். ஆனா அதுல வந்து நீங்க என்னதான் நம்ம வந்து ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருந்தாலும், சில விஷயங்களை நம்ம எடுக்கிற முடிவு வந்து ஸ்ட்ராங்கா தீர்க்கமான இருக்கும். ஒரு முடிவு. அந்த அம்மையார் ஜெயலலிதாவை சொல்லுவாங்க மன ம். தைரியத்திற்கு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எடுத்த விஷயத்துல இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு யாருமே இல்ல. தனியாக நின்னு எத்தனையோ பிரச்சனையை சமாளிச்சு வந்தாங்க. அப்ப அந்த அளவுக்கு நம்ம விஜயலட்சுமியை கம்பேர் இல்ல, இல்ல. அவங்க பண்ணக்கூடாது. எங்கேயோ இருக்காங்க. ஆமா. இல்ல சொல்றேன். உதாரணத்துக்கு சொல்றேன். ரோல் மாடலா சொல்றேன். ஒரு என்ன லேடீஸ் நிலையில இருந்தாலும் பெண்கள் தீர்க்கமான ஒரு எந்த முடிவு நிலையில இருந்தாலும் தன்னுடைய கெப்பாசிட்டிய விட்டுறக்கூடாது. ஓகே. சரி நம்ம இந்த வழக்குலயே இப்ப ஒருவேளை செட்டில்மென்ட்ல அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டாலும், இவர் குற்றவாளி தானே! மக்கள் பார்வையில் இவர் நிரபராதி கிடையாதே! இல்ல மக்கள் பார்வையில் குற்றவாளி. ஆ. அது எப்படி குற்றவாளி அப்படின்னு அவர் சொரப்புல சொல்லுவாரு. ம். அது எப்படி குற்றவாளி? நாங்க நீதிமன்றம் நிரூபிச்சிருச்சா அப்படின்னு பிரஸ் மீட்லயே கேக்குறாரு. நீதிமன்றம் நிரூபிச்சா நீதிமன்றம் சொல்லவே வேணாம். பல பிரஸ் மீட்ல இவரே சொன்னாரு. அங்கேயே முடிஞ்சு போச்சு. நாங்கள் மனமுத்து தானே இருந்தோம். நான் எப்படி வலுக்கட்டாயமாக நான் எப்படி இருந்தேன். அதை எப்படி நீங்க வந்து என்னை குற்றவாளின்னு சொல்லலாம்? ம். அப்ப இவ்வளவு நாளா ஏன் இவ்வளவு பொய்கள, இவ்வளவு கட்டுக்கதைகள சொன்னீங்க? அரசியல் வாழ்க்கை தான். அரசியல் இதெல்லாம் சாதாரணமா பாட்டு போயிட்டே இருப்பாரு அவ்வளவுதான். ம். நாளைக்கு வேற ஒரு சரி ஒருவேளை இந்த செட்டில்மென்ட்ல முடிஞ்சு விட்டா கூட, நீதிமன்றத்துல இந்த வழக்கு முடித்து வைக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு ஒரு உத்தரவு பிறப்பிப்பாங்க இல்லையா? அப்ப அந்த நேரத்துல என்ன சொல்லுவாங்க? இப்படி ஒரு குற்றம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல எப்படி அந்த வழக்கு நாங்க முடிவு? மியூச்சுவலா ஒண்ணா இருந்தோம். ம்.
நாங்க மியூச்சுவலா ஒண்ணா இருந்தோம். எங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள். நான் திருமண மோசடி அப்படிங்கிற வார்த்தையும் விஜயலட்சுமி அவர்கள் சொல்றாங்க. கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வித்ட்ரால் பண்ணிடுவாங்க. ஆ. காசு குடுத்து அவங்க பிரச்சனைய பேசி முடிச்சுட்டாங்கன்னா வாபஸ் வாங்கிருவாங்களே. அவங்க குடுத்த அத்தன குற்றச்சாட்டையும் நான் வாபஸ் வாங்கிறேன். நாங்க 2 பேரும் காம்ப்ரமைஸா வெளியில போயிர்றோம். இந்த பிரச்சனைய ஏதாவது முடிச்சு வைங்கன்னா கோர்ட் முடிச்சிரும். இந்த ம். கோர்ட் லட்சக்கணக்கான வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு. ம். இந்த வழக்க போட்டு அவங்க வாய்தா போட்டு அலைய விட்டு அவங்க டயத்த வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ம். அப்புறம் 2 பேருமே மியூச்சுவலா பேசி முடிச்சுக்கிறாங்கன்றபோது அவ்வளவுதான் முடிஞ்சு போயிரும். ம். இந்த வழக்கு ஏறக்குறைய அப்படிதான் முடியும். குற்றம் நடக்கல அப்படின்னு முடியாது. குற்றம் நடந்திருக்கிறது நடந்திருக்கு. பேசி அதை நீங்கள் பேசி முடிச்சுக்கிட்டாங்க. முடிச்சுக்கிட்டாங்க சரி. அப்படிங்கிற ஒரு ஓகே. ஊர்ல ஆலமரத்துல உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ற மாரி தான் கடைசில. ஓகே. அந்த மாரிதான். ஓகே. இதுல வீரப்பன் மகள் அவங்க பேரு வித்யாராணி பேரும் அடிபடுது. இந்த பஞ்சாயத்துல அவங்களையும் பயன்படுத்துறாங்க. அவங்களும் வந்து விஜயலட்சுமி தரப்புல பேசிக்கிட்டு இருக்காங்க. 10 கோடி டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. 10 கோடி டீலா பேசிட்டு இருக்காங்க இல்ல அந்த சொல்லுங்க. அளவுக்கு வர குடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. ம். இப்போ அவங்க தரப்பு மட்டும் 4, 5 பேர் பேசுறதாக தகவல் சொல்றாங்க. ம். ம். இப்ப அவங்க விஜயலட்சுமிகிட்ட வந்து பல பேரும் வந்து நீங்க அந்த பேச்சுவார்த்தைகள்ல இருக்கிறாங்க. 4, 5 பேர் நம்பிக்கைக்குரிய ஆட்கள்ல பேசுறாங்க. அது இவங்களும் பேசுறதாகத்தான் சொல்றாங்க. ம். பட் வித்யா ராணிய பொறுத்தவரைக்கும் காளியம்மாள் இடத்தை இவங்க பிடிக்க போறாங்களோ அப்படிங்கிற ஒரு இடம் வருது. ஏன்னா இப்ப அவங்க ஆல்ரெடி வந்து பல கட்சியில இருந்தாங்க. அவங்க வந்து ஆரம்ப காலத்துல வந்து பிஜேபியில இருந்தாங்க. பிஜேபி வேட்பாளர் இருந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும். அப்ப நாம் தமிழருக்கு வந்தாங்க. அவங்க ஒரு பேசிக்கா வந்து அட்வொகேட் ம். வழக்கறிஞராகவும் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இந்த கட்சியில ஒரு அறியப்படக்கூடிய ஒரு முகமா தன்னை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. ம். பாத்தீங்கன்னா அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம். அதனால ம். அவங்க ஒரு ஒரு பெண் ஆளுமையா அடுத்து ஒரு உருவாகிட்டு இருக்காங்க நாம் தமிழர்ல. அப்ப சித்தப்பாவுக்கு தேவையான உதவிகள்லாம் அவங்க அங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல வித்யாராணியும் இருக்கிறாங்க. ம். என்னதான் நம்ம வந்து அரசியலா பேசினாலும், ஒரு பிரஸ் மீட்ல வந்து பல இன்னைக்கு ஒண்ணு, இன்னைக்கு ஒண்ணு அப்படி பேசி இந்த வழக்கையே முடிச்சாலும், நாம் தமிழர்லேருந்து தொடர்ந்து வெளியேறுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கு. அப்போ இந்த சட்டமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய நிலை மிகவும் கீழ போயிடும். விஜய் அவர்களும் வந்திருக்காரு. இவருடைய முன்பின் பேச்சுக்கள், பாஜக சார்பான பேச்சுக்கள், நட்புகள், அவருடைய கொள்கை மாற்றங்கள் இது எல்லாமே அதாவது சீமான் அவர்களுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கிறது தான் வந்து பலருடைய விமர்சனமாக இருக்கு. அப்படிதான் நாம் தமிழர் இனி வந்து பயணிக்குமா? இல்ல நாம் தமிழர்னுடைய கூடாரம் மொத்தமா காலி ஆயிடுச்சு. அங்க தளபதிகளாக இருந்த வெற்றி குமரனாக ம். இருக்கட்டும், ஜெகதீச பாண்டியனா ம். இருக்கட்டும், அவரெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்பிக்கைக்குரிய நபர்கள் ம். அங்கெல்லாம் அவருக்கு. அவர்களே இன்னைக்கு வெளியில வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்கள கொண்டு பாஜகவுல அடமானம் வச்சுட்டாரு. கொள்கையே இன்னைக்கு மாறி போச்சு. நாம் தமிழர் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை பொறுத்தவரைக்கும் எம்எல்ஏ, எம்பி ஆகணும்னு அந்த கட்சியில இப்ப யாருமே சேரல. ஆமா. உண்மையிலே அவர்களுடைய நோக்கம் சரியான ஆமா. நோக்கம். இந்த மண்ணுக்கும், இந்த மக்களுக்கும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு கண்டிப்பா. இவருடைய உணர்ச்சி மிகுந்த பேச்ச கேட்டுட்டு இத்தனை வருஷமா வந்து இல்ல 15 வருஷமா வந்து அவங்க அவர் இருக்காங்க. உணர்ச்சி மிகுந்த அந்த பேச்ச வந்து நைட் எல்லாம் உட்கார்ந்து கேட்டு காலங்காத்தால போய் கட்சியில சேர்றது. ம். அப்புறம் தான் தெரியும் அது பூரா வெட்டி கதை. உள்ளுக்குள்ள அவர் வேற மாரி இருக்கிறாரு அப்படின்னு. அதுக்கு பிறகு தான் கூட்ட கூட்டமா வெளியேறாங்க. நாம் தமிழரை பொறுத்தவரைக்கும் யாருமே நீண்ட நாள் அங்க பயணிச்சதாக சரித்திரமே கிடையாது. இப்ப நீங்க நாம் தமிழர் தொடங்கியதுலருந்து இப்ப வரைக்கும் யார் அங்க இருக்காருன்னா சீமான் மட்டும் தான் இருக்கிறாரு. மிச்சம் எல்லாருமே அந்த கட்சி வெளியேறிட்டாங்க. ஆனா என்னன்னா அது வந்து ஒரு ஒரு ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் மாரி. வருவாங்க, ஒரு 3 வருஷம் அரசியல் கத்துக்குருவாங்க. அப்புறம் உண்மை தெரிஞ்சு போயிரும். வேற வேற கட்சிகள்ல போய் பெரிய பெரிய பதவிகளுக்கு போயிடுறாங்க. இப்ப அது மாரி தான் இருக்கிறாங்களே ஒழிய தொடர்ந்து இங்க பயணப்பட முடியாது. அப்ப அதுக்கு அவங்க காரணமா? இல்ல சீமான் அவர்கள் காரணமா? இல்ல உள்ள போனாலே ஏன்னா வந்து அவங்களுடைய சுய விருப்பு, வெறுப்பு, அவங்களுடைய வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக தான் என் மேல குற்றச்சாட்டு வச்சுட்டு போறாங்கன்னு ஒவ்வொருத்தர் போகும்போது இவரு இல்ல சொல்றாரு. ஒரு 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 இவரை வந்து இவர் கொள்கை ரீதியாக ஈர்த்தலாம் வரல. இவருடைய பேச்சை வசீகரமான பேச்சை நம்பி ம். தான் இந்த கட்சிக்கு வர்றாங்க. உள்ள போய் பார்த்தோனே வெளியில பேசுற மேடையில பேசுற பேச்சுக்கும், உள்ள பேசுற பேச்சுக்கும், நைட் ஃபோன் பண்ணிட்டு வாட்ஸ்அப் கால்ல பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்ப ஐய்யய்யோ! அண்ணனுக்கு இப்படிலாம் ஒரு முகம் இருக்கா? அப்படின்றது தான் வெளிய வந்த ஆளுங்க கதறாங்க. ம். ம். அப்ப இப்ப அதெல்லாம் ஆடியோக்களுக்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டுலாம் கேட்க வேணாம். பிரஸ் மீட்லயே பிரஸ் கேட்டுக்கலாம். மீட்லயே காட்டலாம். ஆமா. அண்ணனே வாய்ஸ் நோட் ஆமா, போட்டுருவாரு. ஆமா. அதனால வந்து அது உண்மை நிலைமை தெரிஞ்சு வெளிய வந்துடுறாங்க. இப்ப என்னன்னா, கொள்கை ரீதியாகவே இப்ப பிரச்சனையா இருக்கு. இப்ப நீங்க வந்து தமிழர் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாண்டி, ம். இன்னைக்கு பாஜக சித்தாந்தத்துக்குள்ள போய்க்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆபத்தான ம். விஷயமா பார்க்கப்படுது. ம். ம். அப்ப ஒட்டுமொத்தமாக முரண்பாட்டில் வெளியே வந்தவர்களை தாண்டி, இப்ப கொள்கை முரண்பாட்டோட வெளிய வராங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது. ம். ஜெகதீச இன்னொன்னு பாண்டியன் தான் தொடர்ந்து ஜனநாயகம் இல்ல, சாதி ரொம்ப பார்க்கப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லாம் சாதி வச்சிருக்காங்க. பார்க்கப்படுது, ஜனநாயகம் இல்ல, அடுத்த கட்ட தலைவரை கட்டமைப்பே வளர்வதில்ல, இல்ல. கட்டமைப்பே இல்ல ம். அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப ஆபத்தான ஆமா. விஷயம். அப்ப இப்போ வரக்கூடியவங்க எல்லாம் சொல்ற விஷயம் என்னன்னா, முரண்பட்டு வரல. கொள்கை முரண்பட்டு வெளிய வர்றாங்க. ம். அப்படிங்கும்போது இது ஒட்டுமொத்தமாக இந்த கூடாரம் ம். காலி ஆயிடுச்சுன்னு தான் பார்க்க வேண்டியது. ஓகே. கடைசியா இந்த விஷயத்துல வந்து சீமான் அவர்களிடத்துல கேள்விகள முன்வைக்கும்போது, விஜயலட்சுமி தொடர்பான அந்த விஷயத்துல, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா,
என்ன கேள்வி கேட்கறதுக்கு எதிர்ல தரப்புல இருக்கிற எந்த அரசியல் கட்சி தலைவனுக்காவது தகுதி இருக்கா? அப்டின்னா, அவங்க வந்து இந்த மாரியான விஷயத்தை எல்லாம் பண்ணாமலாம் வந்தாங்க. அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த வந்து அவரு கேள்வி கேட்கிறார். இப்போ சீமான் அவர்களுக்கு விழுந்திருக்கக்கூடிய வாக்கு அப்டின்னா, மாற்று அப்படிங்கிற வாக்கு தான். திமுக வேணாம், சரியில்ல. அதிமுக வேணாம், சரியில்ல. வேற எந்த கட்சிகளும் சரியில்லன்னு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. அப்ப நான் குற்றமற்றேன்னு நிரூபிக்க வேண்டியது அவருடைய கடமை தானே. இப்படி கேள்வி கேட்பது சரியா? இல்ல இது வந்து மடைமாற்ற வேலை தான். ம். நீங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ம். அப்ப கூட்டத்த கலைக்கணும். இந்த பாம்பாட்டி தெருவுல உட்காந்து பாம்ப வேடிக்கை காமிச்சிருப்பான். கூட்டத்த விட்டு யார தாண்டினா வாய் வழியா கழுத்து வலி ரத்தம் வந்து ஆமாமா. செத்து போயிருவேன் அப்படிம்பான். ம். அந்த மாரி தான். என்னைய சொல்றவன் என்னன்னா, அதுக்கு பதில் கிடையாது. ம். நீங்க குற்றம் செஞ்சிருக்கீங்களா? இல்லையா? இல்லையா? அதுதான். அதுக்கு உங்கள்ட்ட ம். பதில் கிடையாது. ம். அப்ப பதில் கிடைக்கலன்னா, அவன் செஞ்சிருக்கான்ல, ம். இவன் செஞ்சிருக்கான்ல, ம். நீ ஓகேமா? அப்படின்னு அந்த கூட்டத்த கலைக்கிறதுக்காக, நியாயப்படுத்துறதுக்காக பண்ற வேலை. இது எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ம். அப்படிங்கும்போது இவருடைய வெட்ட வெளிச்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வேஷம் வந்து கலைஞ்சுக்கிட்டே வருது. ம். வரக்கூடிய 26 தேர்தல்ல ஒட்டுமொத்தமா கலைஞ்சிரும். அதிமுக தொடர்பா பேசலாம் அப்படின்னா, மாபெரும் கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆ தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடைபெற்றுட்டு இருந்ததா ஒரு தகவல் வந்துச்சு. ஆனா 2 முறை வந்து அவங்க மறுத்துட்டாங்க. அதிமுகவோட கூட்டணி கிடையாதுன்னும் அறிவிச்சிருக்காங்க. ஆனா சில தினங்களாக பாஜகவிற்கும், அதிமுகவிற்குமான ஒரு உறவு பாலம் மீண்டும் கட்டமைக்கப்படுதா பார்க்க முடியுது. அண்ணாமலை அவர்களும் எதிரி இல்லன்னு சொல்றாரு. இவரும் வந்து திமுகவ தவிர வேற யாரும் எதிரி இல்லன்னு சொல்றாரு. என்ன நடக்குது? இல்ல இந்த நெருங்கி வர்றாங்கங்கிறதெல்லாம் வந்து இப்ப வெளியில தெரியுது. ஓ! ஆல்ரெடி அவங்க ஒரு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தாங்க. அதிமுக, பாஜக. எப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ம். இப்ப தேர்தல சந்திக்க மாட்டோம். ஆனா உள்ளுக்குள்ள கூட்டணியா இருப்போம். அப்படின்றது தான் உண்மை. அதான் லிவிங் ம், டுகெதர் ம், ம், ம். ரிலேஷன்ஷிப்ல வந்து திருமணம் பண்ணிக்கிறாத ஒரு ஓகே, உறவு. ஓகே. ம். அது மாரி தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. இப்ப அதிமுக, ம். பாஜக. இப்ப பார்த்தீங்கன்னா 2021 தேர்தல்ல இணைந்து போட்டியிடுறாங்க. ம். கிட்டத்தட்ட ஒரு கணிசமான வாக்குகள் வாங்குறாங்க. பாஜக ஒரு 4, 5 சட்டமன்ற தொகுதிகளை வின் பண்ணுது. 2024 தொகுதி தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தல்ல தனித்தனியா நிக்கிறாங்க. ம். தனித்தனியா நிக்கிறதுக்கு என்னன்னா, அது அவங்களுடைய ஃபார்முலா. இப்ப பீகார்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் சிராக் பாஸ்வான் என்ன பண்றாரு, அங்க நிக்கிறாரு. பிஜேபி கூட்டணியில இருக்கிறாரு. ம். அவர தனியா நிக்க வைக்கிறாங்க. அந்த கூட்டணியில இருக்கிறவரை தனியா நிக்க வைக்கிறாங்க. அவர் 4% வாங்குறாரு. தலித் வாக்குகள் அங்க அதிகம். அந்த 4% இவர் வாங்கிறாரு. ம். ம். அடுத்து தேர்தல் முடிஞ்ச பிறகு அவரை சேர்த்துக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தல்ல அவருக்கு சீட் குடுக்குறாங்க. இப்ப மத்திய அமைச்சரா இருக்கிறாரு. ம். அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலயும் இப்ப 24 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு நேரடியா பாஜக, அதிமுக கூட்டணினா சிறுபான்மை வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகள், தலித் வாக்குகள் நமக்கு விழுகாது. நடுநிலையாக தமிழ் உணர்வாளர்கள் வாக்குலாம் இங்க தான் அதிமுகவுக்கு விழுகாது. ம். அப்படிங்கிறதுக்கு அதனால வந்து என்ன செய்யறோம், நீ தனியா நில்லுங்க. ம். ம். ஜெயிச்ச பிறகு நாங்க வந்து சேர்ந்துக்கிறோம். ம். 2024 தேர்தல்ல மத்திய அரசை நோக்கியோ கடந்த 10 வருட பாஜக அரசை நோக்கி அவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்களா, பிரச்சாரம் பண்ணியிருக்காங்கன்னா இருக்காது. ஒரு இடத்துல கூட பேசியிருக்க மாட்டாங்க. திமுக நோக்கி தான் திமுகவை நோக்கி மட்டும் தான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது நாடாளுமன்ற தேர்தல். ஆமா. அப்புறம் கூட்டணி இல்லாம இப்ப என்ன சொல்றது? அவங்க ஒரு ஒரு சுமூகமான ஒரு உறவுல இருந்திருக்காங்க. ஆனா இந்த பாஜக, அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல தோல்வி கூட்டணி தான். அப்படி இருக்கும்போது நாடாளுமன்ற தேர்தல்ல பிரிஞ்சு இருந்துகிட்டு மறுபடியும் சட்டமன்ற தேர்தலுக்கு சேர்ந்துக்கிறது அப்படிங்கிறது தோல்வி அவங்களே தீர்மானிச்சுட்டு சேர்ற இல்ல மாதிரி. சட்டமன்ற தேர்தல் பத்தி ஆளுங்கட்சியினுடைய இந்த ஆண்டி இன்கம்பன்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த 5 ம். வருஷம். ஓகே. அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தணும் பண்ணுவாங்க. ம். அப்ப ம். என்னன்னா, ம். இதுவரைக்கும் பாஜக தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவுல எந்த மாநிலத்திலும் சரி, ஏதாவது ஒரு திட்டங்கள சொல்லி, வளர்ச்சிகள சொல்லி, இப்ப தமிழ்நாட்டே எடுத்துங்க. ம். தமிழ்நாட்டுல நாங்க வந்து மாநில மத்தியில 10 வருஷம் நாங்க ஆட்சியில இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு இந்த 5 வருஷத்துல நாங்க இந்த ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம். இவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இவ்வளோ ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். வெள்ள நிவாரணம் கொடுத்துருக்கோம். ஜிஎஸ்டி டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிடுவாங்க. டிஎம்கே குடும்பத்த சாடுவாங்க. இதுதானே அவங்க வழக்கம். இதில் இந்த மாதிரி சொல்லி அவங்க எந்த மாநிலத்திலையும் ஓட்டு கேட்டதே கிடையாது. கேட்டது இல்ல. அப்ப அவங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னா, ஒரு கட்சியை உடைக்கிறது, ம். இன்னொரு கட்சியை கலவரம் பண்றது, வாக்குகளை சிதறடிக்கிறது, அந்த வேலையை தான் செய்வாங்க. கடைசி நேரங்களை செஞ்சு இப்ப பாருங்க, இப்ப அவங்க வந்து அடுத்த மாசத்துல இருந்து வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. தேர்தலுக்கு உண்டான வேலை. ஆளுங்கட்சி மேல போய் வழக்குகளை போடுவாங்க, குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. எதிர்க்கட்சி பலமா இருக்க எதிர்க்கட்சிகளை உடைப்பாங்க. ம். தனித்தனியா ஆட்களை நிக்க வச்சு வாக்குகளை பிரிப்பாங்க. ம். தமிழ்நாட்டுல அவங்க பண்ணக்கூடிய அரசியல் இதுதான். நான் ஒரு கால்குலேட் சொல்றேன் பாருங்க. அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக இது ஒரு அலைன்ஸா நிற்பாங்க. ம். திமுக அலைன்ஸ் இருக்க கூட்டணி தனியா நிற்பாங்க. நாம் தமிழர் தனி, விஜய் தனி. ம். விஜய் நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன். விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு நான் தான் முதல்ல ஃபிளாஷ் பண்ணேன். அதுவும் தனியா நிற்பாருன்னு நான் தான் சொல்றேன். இப்பயும் சொல்றேன், விஜய் தனியா தான் நிற்பாரு. ம். அவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டா அதுதான். தனியா நின்று இந்த புதுசா வரக்கூடிய வாக்குகளை வாக்குகளை பிரிக்கணும். சிதறடிக்கக்கூடிய ம். வேலையை ஒரு ஒரு ஓட்டிங் ஸ்பாய்லர் தான் விஜய் ம். தமிழ்நாட்டுல. அதை தான் விஜய் வச்சு பண்ண போறாங்க. விஜய்க்கு விழக்கூடிய அந்த 4-5% வாக்குகள் வந்து பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் வந்து ஒரு அணியில போயிடக்கூடாது. ஒரு பக்கம் போய் சேர்ந்துடக்கூடாது. அதை சிதறடிக்கக்கூடிய வேலை தான் நாம் ம். தமிழர் வச்சு பண்ணுவாங்க, விஜயை வச்சு பண்ணுவாங்க. ம்.
இன்னொரு பிளவை வந்து அதிமுகவிலேயே ஒரு பிளவை உருவாக்குறது கூட வாய்ப்பு இருக்கு. அவங்களே பண்ணுவாங்க. ம். இன்னொரு பிளவை உருவாக்கி அவங்க அதிமுக இப்ப இருக்கிற அதிமுகவை எதிர்த்து அவங்க தனியா நிற்பாங்க. ம். இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. ஆல்ரெடி நிக்கிறாங்களே ஓபிஎஸ், டிடிவி, இல்ல சசிகலா. அவங்க தான் இந்த வந்துடுறாங்க, உள்ள வந்துடுறாங்க இல்லையா? தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்துடுறாங்கல்ல. ஆல்ரெடி ம். பிஜேபி கூட தானே இருக்கிறாங்க. இப்போ அதிமுகல இருந்து பிரிச்சு இப்ப கூட்டணியில அதிமுக இணைச்சிட்டாங்க. பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் ஆன பிறகு இன்னொரு பிளவு அதிமுகவில் ஏற்படும். செங்கோட்டையன் அவர்கள் செங்கோட்டையன் தலைமையிலயோ ஜெயக்குமார் தலைமையிலயோ அந்த மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு தனியா நிற்பாங்க. அவங்க வேற எந்த கட்சியிலையும் சேர மாட்டாங்க. சமீபத்துல நடந்த வேலுமணி அவர்களுடைய இல்ல நிகழ்ச்சியில அது அதிமுக நிகழ்ச்சியா பாஜக நிகழ்ச்சியான்ற அளவுக்கு இருந்துச்சு. அத்தனை பாஜக தலைவர்களும் அங்க இருந்தாங்க. இது வழக்கம் தான், எதிர்க்கட்சி தலைவர் போறது வழக்கம் தான். ஆனா கூட்டாக போய் அங்க பாஜக நிகழ்வு போல காட்டுவது. இந்த பாஜக தலைவர்கள் போனதை காட்டிலும் நம்ம ஆச்சரியப்படுறதில்ல. ஒரு கல்யாணத்துல எல்லா கட்சியும் வருவாங்க. ம். அதிமுக முக்கிய நிர்வாகிகள் போலங்கிறது ஆமா. ஆச்சரியம். இல்ல அந்த முகங்களே காணும் அங்க. போகல. ஓ. இவர் சிவி சண்முகம் போல, கேபி முனுசாமி போல, ஏன் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி போல போகவே இல்ல அவரு. போகவே இல்லை அந்த நிகழ்ச்சியில. அப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. அந்த முழுக்க முழுக்க பாஜக இல்ல திருமண விழாவா தான் நடந்துச்சு. எல்முருகன் இருக்காரு, தமிழிசை இருக்கிறாங்க, அண்ணாமலை இருக்கிறாரு, பாஜக நிர்வாகிகள் பூரா பேரும் அங்க இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அது வந்து பாஜக இல்ல நிர்வாகியான்னு தெரியல. பொதுவா அந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய திருமணங்கள் எல்லாரும் போவாங்க. எல்லா ம். கட்சியும் அழைப்பு ஆமா. விடுவாங்க. இல்ல அது அந்த நேரத்துல தான் இபிஎஸ் அவர்கள் வரலையோ அப்படின்னு நாங்கெல்லாம் நினைச்சோம். மற்ற நிர்வாகிகள் போல ஏன் போல, ம். சிவி சண்முகம் ஏன் போல, ஜெயக்குமார் ஏன் போல, கேபி முனுசாமி போல. அப்புறம் அதிமுகவில் இவரை வந்து நீங்க வந்து கடைசி நேரத்தில் ஏதாவது மக்கள் பண்ணீங்கன்னா ம். கட்சியை நாங்கள் கைப்பற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ம். அதனால நாங்கள் சொல்றதை கேளுங்கன்னு இவர் ஒரு சின்னதா ஒரு ம். ஒரு 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 செக் வைக்கிறாங்க, அவ்வளவுதான். ஓகே. ஒருவேளை இந்த கூட்டணி அமையும் அப்படின்னா ஏன் வந்து துக்ளக் குருமூர்த்தி அவர்களை எல்லாம் வச்சு எடப்பாடி அவர்களை இவ்வளவு கேவலமாக விமர்சிக்கணும்? அவர் ஒரு தலைவருக்கான தகுதியே இல்ல, மெட்டீரியலே கிடையாது, எடப்பாடி அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் போய் சொல்லி கொடுத்துட்டு வந்து கூட அவர் இதான் பண்ணாருன்னு அவ்வளவு கீழ்த்தரமா விமர்சிச்சிருந்தாரு. கூட்டணி தான் இணைய போறாங்க அப்படின்னா அப்படியான விமர்சனங்களை ஏன் வைக்கணும்? எப்ப பேசினாங்க இதெல்லாம்? ஒரு 2 2024 மாதங்களுக்கு தேர்தல்ல. முன்பாக. அப்படி பேசினா தானே உங்களுக்கு பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் அந்த பக்கம் போகும். ம். அப்படிதான் பேசுவாங்க. ம். அதுக்காக படாக்குன்னு கோவப்பட்டு தமிழ்நாடு மாநில தலைநகரங்கள்ல பூரா பாஜக எதிர்த்து பிரிச்சு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிருக்காங்களா? ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்களை மாற்றணும், அவர் வந்து எங்களுடைய தலைவர்களை கொச்சைப்படுத்துகிறார் அப்படின்னு போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சாரு, மோடி அவர்களை சந்திக்க டைம் கேட்டிருந்தாங்க. அப்படி போனவங்க இன்னைக்கு அண்ணாமலை தான் தலைவரா இருக்கார். அபிஷியலான அறிவிப்பு வரல அப்படின்னாலும் இன்னும் அவர் தான் தலைவரா நீடிச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை தலைவராக இருந்தால் இந்த பாஜக அதிமுக கூட்டணி அமையுமா? அண்ணாமலை தான் தலைவரா இருப்பாரு. ம். அவங்க சண்டை போட்டதே சும்மா ஒரு சும்மாங்காட்சிக்கு சண்டைன்றேன். நீங்க அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அது அதிமுகவுக்கு பலவீனத்தை தானே எப்படி கொடுக்கும். பலவீனமா இருக்கும்? ம். அது 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 அவங்களே கோவப்படலையே. கோவப்பட்டு தமிழ்நாடு, அதாவது அந்த அம்மா கட்சியினுடைய தலைமையா இருக்கக்கூடிய புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையாரை கடுமையா விமர்சனம் பண்றாரு. நீங்க தமிழ்நாடு முழுக்க ஸ்தம்பிச்சு போற மாதிரி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்திருக்கோம் நம்ம. ஒரு கண்டன அறிக்கை அறிக்கை வாசிச்சாரு. அறிக்கை மட்டும் கொடுத்தா போதுமா? உங்க கட்சியினுடைய தலைவின்றீங்க, இதய தெய்வன்றீங்க, அவ்வளவு விமர்சனம் பண்றாரு. ஆனா நீங்க வந்து அமைதியா தானே இருக்கீங்க. அப்ப நீங்க வந்து இந்த 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு செய்யறது தான். வடிவேல் சொல்லுவார்ல, நான் அவர் ஃபேமிலியை ரொம்ப கேவலமா பேசுவேன், இவர் என் ஃபேமிலியை கேவலமா பேசுவாரு, நாங்க வந்து இதை வந்து ஒரு ஹாபியாவே ஜாலியா. வச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பேசிக்கிறாங்க. ஏன் கோவப்பட்டு நீங்க வந்து இது இன்னைக்கு முடிவு எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏன் பண்ணல? பாஜக கூட்டணியில் நாங்க இல்ல அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த ஒரு சின்ன ஒரு சண்டையை அவங்க செட் பண்றாங்க. அப்பதான் மற்ற வாக்குகளை வாங்க முடியும். ம். இப்ப ஏன் அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு 6 மாசமா ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இவரும் விமர்சனம் பண்றதுல, அவங்களும் விமர்சனம் பண்றதுல. ஓகே. இந்த 2000 லண்டனுக்கு முன் பின் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். லண்டனுக்கு முன்னாடி கடுமையான விமர்சனங்களை வச்சிருந்தாரு. லண்டனுக்கு பிறகு அந்த மாதிரியான விமர்சனம் இல்லை, இவங்க தரப்புல இருந்தும் இல்லை. இந்த 2026 தேர்தல் களம் நீங்க சொல்வது போல 4 முனை போட்டி அமைந்தால் திமுகவிற்கு ரொம்ப டஃப்பாக இருக்குமா? ஈஸியா இருக்கும். திமுக 200 தொகுதிக்கு மேல அசால்ட்டா ஜெயிக்கும். வாக்குகள் பிரியும். பிரியாது. திமுகவுக்கு போடுறவங்க திமுகவுக்கு தான் போடுவாங்க, காங்கிரஸுக்கு போறவங்க காங்கிரஸ் தான் போடுவாங்க, கம்யூனிஸ்டுகளுக்கு போறவங்க கம்யூனிஸ்டுக்கு தான் போடுவாங்க. மதிமுக வாக்குகள் தான் வரும். இந்த கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள் இருக்கு இல்லையா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ்நாட்டில் கடந்த இந்த 5 வருஷத்துல 4.5 வருஷத்துல திமுகவினுடைய ஆட்சியில வந்து பெருசா வந்து ஒரு அதிருப்தி எல்லாம் கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. நீங்க பெருசா ஊடகங்கள் இல்ல, சட்டம் ஒழுங்கு ஊடகங்கள் கலப்பது மத்த அப்படிங்கிறது மாநிலங்களை எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுவதை தான் செய்தியா வெளியிடுறாங்க. அப்ப எதிர்க்கட்சி தலைவர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் வரைக்கும் அந்த விஷயத்தை பேசும்போது அப்ப எதிர்க்கட்சியினருடைய இந்த தேர்தல் பரப்புரையாகவே தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு கிளியரா. சட்டம் ஒழுங்கு ஒண்ணு, பல வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படிங்கிறது ஒண்ணு. இது நடக்குதானே? 80% வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காங்க. முக்கியமான வாக்குறுதிகளை சிலது வந்து நம்ம பென்ஷனர் ஸ்கீம் வந்து அரசு ஊழியர்கள்னு அதுக்கு ஒரு குழு அது ஒரு குழு போட்டிருக்காங்க. அது தேர்தலுக்குள்ள பண்ணி முடிச்சிருவாங்க. முக்கியமான ஓட் பேங்க் அது, அதை விட மாட்டாங்க. அதுக்காக செஞ்சு முடிச்சிருவாங்க. மற்றபடி
பெரும்பாலான வாக்குறுதிகளை பண்ணிட்டாங்க. பெருசா வந்து ஜாதி சண்டையோ மத சண்டையோ வட மாநிலங்கள் மாதிரி அந்த தமிழ்நாட்டில் மாதிரி இல்ல. இல்ல. ம். அப்புறம் உங்களுக்கு என்ன வேற என்ன பிரச்சனை இருக்க இந்த போது? பாலியல் குற்றச்சாட்டுகள், கொலை, பாலியல் குற்றச்சாட்டு அதாவது ஒரு 100% பியூரான ஒரு கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டுமே கொடுக்க முடியாது. சில ம். குற்றச்சாட்டுகள் இருக்கத்தான் செய்யும், சில குறைநீர்கள் இருக்கத்தான் செய்யும். அதை தாண்டி ஸ்கீம் இருக்கு இல்லையா, அது போய் ம். சேர்ந்துருக்கு. இன்னைக்கு 1000 ரூபாங்கிறது கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேல கொடுக்குறாங்க. இந்த 1 கோடி வாக்குல கிட்டத்தட்ட ஒரு 50% இருந்தாலும் 50 லட்சம் ஓட் ஆயிடுச்சு. ம். அதே மாதிரி கல்லூரியில அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு 1000ங்கிறது வந்து அது ஒரு பெரிய ஸ்கீம். இந்த மாதிரி ஸ்கீம் நிறைய போகுது. ம். இந்த ஸ்கீம்லாம் சக்சஸ்ஃபுல் ஸ்கீம் அப்படிங்கிறதுனால தான் இதை எடுத்துட்டு போய் Follow மற்ற மாநிலங்களையும் ஃபாலோ பண்றாங்க. அது அப்போ அவங்க கை கொடுக்குது. அப்படி அந்த ஓட் பேங்க் கூட்டணி கட்சியினுடைய ஓட் பேங்க் ம். பெருசா வந்து அதிருப்திகள் கிடையாது. அப்படிங்கிற போது இந்த கூட்டணி வலுவாக இருக்கு. எதிர்வெளியின் எதிரில் அவங்களுக்கு இப்ப வேணாங்கிறப்ப யாருக்கு ஓகே. போடுவீங்க? இத வந்து ரொம்ப கொச்சையாக விமர்சிச்ச பாஜகவே மக்கள கையேந்த விட்டுருக்காருன்னு பாஜக மாநில தலைவர் ரொம்ப இடத்துல பேசினாரு. ஆனா அவரே வந்து சமீபத்துல தமிழ்நாட்டிலேயே ஒரு மேடையில சொன்னாரு. பாஜக இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல குடுத்த அந்த உதவித்தொகையை விட அதிகமாக நாங்க தமிழ்நாட்டுல குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜகவினுடைய தேர்தல் வாக்குறுதியில கண்டிப்பா இது இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பல மாநிலங்கள்ல அவங்களுக்குமே இது வெற்றி கிடைச்சிருக்கு. அப்ப இங்க வந்து பாஜகவிற்கு வாக்கு சதவீதம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கா? பாஜகவை யாரும் நம்புறது தயாரில்ல. இன்னைக்கு இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அவங்க பார்க்க முடியல. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ரொம்ப ஒரு பக்குவப்பட்ட ஒரு மாநிலம், படித்த மாநிலம், பகுத்தறிவு உள்ள மாநிலம். பெரியார தொட்டா எல்லாரும் கத்துறான். கோயிலுக்கு போறவங்க கத்துறான், சர்ச்சுக்கு போறவங்க கத்துறான், மசூதிக்கு போறவனும் கத்துறான். அப்படிங்கும் போது இது வந்து அரசியலை எப்படி பார்க்கணும்னு புரிந்த மாநிலம். நீங்க போன வாரம் வரைக்கும் தமிழுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்குறீங்க, சான்ஸ்கிரிட்டுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்குறீங்க. தமிழ்நாட்டினுடைய கேந்திர வித்யா பள்ளிக்கு ஒரு தமிழ் ஆசிரியர் கிடையாது. இப்பதான் டெண்டர் கொடுத்துருக்கீங்க, ஆமா, ஆமா. டெம்பரரி ஆட் போஸ்டிங்கு. குடுத்திருக்காங்க. அப்படிங்கும் போது நீங்க நீங்க எதுக்காக என்ன நோக்கத்துக்காக தமிழ்நாட்டுக்குள்ள வர்றீங்கன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அப்படி ஒருபோதும் தமிழ்நாட்டுல பாஜக காலுன்றவே முடியாது. ம். அப்படி பூண்டிருந்தா அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கணுமே. அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்கறாங்களே. அப்படிங்கும்போது அந்த வளர்ச்சிங்கிறது தமிழ்நாட்டில் இல்லை. இந்த திமுக கூட்டணிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியா இருக்கு. சமீபத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கு முதலாக ஒரு கட்சி ஆதரவு கொடுத்திருந்துச்சு. தமிழ்நாடு முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லி அந்த கட்சி தலைவர் போய் விஜய் அவர்களை பார்த்து பேசணும்னு அறிக்கையெல்லாம் வெளியில வந்துருந்துச்சு. விஜய் அவர்களே பல்வேறு கோரிக்கைகளை அவர் இடத்துல வச்சிருந்தாங்க, ஆதரவு கேட்டிருந்தாங்கலாம் சொல்லியிருந்தாங்க. அப்ப இஸ்லாமியர்களின் ஆதரவும் விஜய் அவர்களுக்கு 2 கிடைக்கும். கட்சி ஆதரவு நீங்க ஒண்ணு விட்டீங்களே. எந்த கட்சி? சன் சுராஜ்னு ஒரு பீகார்ல ஒரு கட்சி இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஆமா. அந்த கட்சி வந்து சமீபத்துல ஆரம்பிச்சு டெபாசிட்லாம் போச்சு. அவர் தானே விஜய் அவர்கள் பீகார்ல எனக்கு பிரச்சாரம் பண்ணணும்னு தானே கேட்டிருக்காரு. இங்கே உள்ளூர்லயே விலை போகல மாடு. ம். உள்ளூர்ல விலை போகாத மாடை கொண்டு போய் எங்க விலைக்கு நீங்க விற்கிறது? சட்டமன்ற தேர்தல் இல்ல வந்தோன்னு அவரு சார் நம்ம சொல்றேன் அதை நான். சொல்லணும். நான் வந்து அவர் ஓகே. அவர் ஊருக்கே ஜோசியம் சொல்றான். இந்த ஊருக்கே ஜோசியம் சொல்றவனுக்கு வாழ்க்கை சரியா இருக்காது. ஆமா. அவன் ரோட்லயே தான் உட்காந்துருப்பான். அந்த மாதிரி ஊருக்கே உலகத்தையே ஜெயிக்க வைக்கிறவரு ம். தான் சொந்த மாநிலத்தை டெபாசிட் போய் அங்க விரட்டி அடிச்சிருக்காங்க. நாங்க இங்க வந்து இந்த விருமாண்டி படத்துல சொல்லுவார், நானும் எங்க சித்தப்பாவும் சேர்ந்து விவசாயம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஆமா. நாங்க 2 பேரும் சேர்ந்து போய் பீகார்ல எலெக்ஷன் தேர்தல் முதல்ல இங்க வேலையை பாருங்கப்பா. ம். இங்க இருக்க தேர்தலே உங்களை ஒன்றும் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல, ஒன்றும் கட்டமைப்பு உருவாக்கல, ஒன்றும் ஸ்ட்ரெச்சர் போடல, ஒன்றும் நிர்வாகிகள் போடல, இல்ல அதற்கான ஒன்றும் பணிகள் வீட்டை விட்டு வெளியில வரல. செயல்படுறாங்களே. முதல்ல வீட்டை நிர்வாகிகள் போடுறாங்க, கிளை செயலாளர்ல இருந்து எல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணிட்டு தானே இருக்காங்க. முதல்ல ஒரு வீட்டை விட்டு வெளியில வரட்டும். வீட்டை விட்டு வெளியில வந்த பிறகுதான் அப்புறம் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போறாரா, ஷூட்டிங் போறாரா. இன்னைக்கு கூட ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. அதான் அதாவது இந்த குடும்ப கட்டுப்பாடை சிறப்பா செயல்படுத்துறதுக்கு தமிழகத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்டா இத வன்மையாக எதிர்க்கிறோம் வன்மையா அப்படின்னு ஒரு அறிக்கையை யாரை கொடுத்திருக்காரு. எதிர்க்கிறாரு? பாஜகவை. அது எங்க இருக்கு அது அறிக்கையில? யாரையோ எதுக்குறாரு. ஒன்னும் வந்து ஏன் பயப்படுறாரு? இங்க ஒன்றிய பாஜக அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது ம். அப்படின்னு நீங்க ஏன் சொல்றதுக்கு ஏன் தயக்கம்? இலைமறைவு காய்மறைவா என்ன காதலா பண்றீங்க? நேரடியா பழிச்சுன்னு சொல்லியா? என்ன ஒன் சைடு லவ்வா இது? ம். நான் வந்து அப்படி இந்த பூல இருந்து மரம் வந்துச்சு. இந்த இது திமுகவே அப்படி ஒண்ணும் நேர்ல சொல்றது. இன்றைக்கு ஆட்சி இது செய்யறவர் இது அப்படிதானே அரசியலுக்கு சொல்றாரு. அன்ஃபிட் இது. இது அரசியலே செய்ய முடியாது இப்படி. அரசியல் களத்துக்கு யுத்த களம் மாதிரி அரசியல் களம். ம். ரத்த பூமி. அங்க வந்துகிட்டு நீங்க வந்து குறுக்க முறுக்க ஓடிக்கிட்டு கையில ரோஜா வச்சு விளையாடிட்டு இருக்க கூடாது. ம். இது வந்து அரசியல் களத்துக்கு வந்தீங்கன்னா போராடணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், பேசணும். நீங்க ஏன் அவர் சார்பா பண்றாங்களே. அவரே வரணும் நீங்க எதிர்பார்ப்பது எப்படி? அவர் தான் தலைவர். அவர் சார்பா பேசுறாருன்னா அவரை முதலமைச்சர் ஆக்கலாமா? அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டா வச்சிருவாரா? இப்போ ராமதாஸ் இருக்காரு, ஐயா ராமதாஸ் இருந்தார், நான் இந்த காலத்துலயும் அரசியல் வர மாட்டேன், நான் தேர்தலில் நிற்க மாட்டேன்னு அவர் சார்பா வந்து அவருடைய நிர்வாகிகள் நிற்பாங்க, எம்எல்ஏ எம்பி ஆகுவார். அது மாதிரி விஜய் செய்ய போறாரா? நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறேன், என்னுடைய நிர்வாகிகள் நான் வந்து கேண்டிடேட்டா போட போறேன்னு அவரோட அந்த மாதிரி ஐடியா வச்சிருக்காருன்னு தெரியல. நீங்க அவரை அடுத்து கூட கேட்கலாம். ஏன்னா அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. யாரையும் சந்திக்க வேண்டாம், அவர்கிட்ட எதுவுமே கேட்கவே முடியாது. யாருமே கேட்க வேண்டாம். ஆமா. என்னுடைய ஏன்னா அவர் செய்தியாளர் நான் கட்சியுடைய தலைவர், நிறுவனர் தலைவர், பனையூர்லயே இருந்துக்கிறேன். ஆனா வந்து அறிக்கை மட்டும் கொடுப்பேன். அப்பப்போ ஏதாவது வீடியோ போடுற கூட அடுத்த டெவலப்மெண்ட்ல ம். வாய்ப்பு இருக்கு. என்னோட நிர்வாகிகள் நான் தமிழ்நாடு முழுக்க நிப்பாட்டுறேன். எல்லாத்தையும் நான் வீடியோ காலிலே வந்து பிரச்சாரம் பண்றேன்.
அப்படின்னு சொல்லிட்டு கூட சார் இருக்கலாம். வேன் பிரத்யேக வேன்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. 234 தொகுதிக்கும் அவர் சுற்றுப்பயணம் போக இருக்காரு. மக்கள சந்திக்க இருக்காரு. சின்னம்மா கூட தான் டெய்லி சுத்துப்பயணம் போறாங்க. சின்னம்மா கூட தான் டெய்லி போறாங்க. அதே மாரியே மேக்கப்லாம் போட்டு போறாங்க தமிழ்நாடு முழுக்க. இல்ல இவருக்கு கூடக்கூடிய கூட்டத்த நம்ம லேசா இப்ப எடை நீங்க போடுறோம். நம்ம கிங் காங்னு ஒரு நடிகர் இருக்காரு இல்லையா சின்னதா? அவர நீங்க வேன்ல கூட்டிட்டு போனா கூட அந்த கூட்டம் கூடும். நடிகர்ங்கிற ஒரு கூட்டத்தை கூட்டம் சேரத்தான் செய்யும். ம். நம்ம கிங் காங்க நம்ம குறைவா மதிப்பில்ல. அவர் ஒரு சிறிய நடிகர். இப்பதான் அவர் சின்ன சின்ன படங்கள் நடிச்சிருக்காரு. அவர நீங்க கூப்பிட்டு போனா கூட பார்ப்பீங்க. ஒரு எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. நம்ம 1000 முறை ஃப்ளைட்ல போயிருப்பீங்க. நீங்களும் ம். போயிருப்பேன். நானும் ம். போயிருப்பேன். ஆனா ஏர்போர்ட்ல கிடக்கிறப்ப மேல பார்க்குறோமா ஆமா. இல்லையா? அது அது மாரி தான். நம்ம மீடியாவிலே இருப்போம். எங்கேயாவது கேமரா வச்சிருந்தா போறப்ப திரும்பி பார்ப்போம். ஆமா. ஆனா அது மாரி தான் ஒரு நடிகரா இருக்கிறப்ப அத பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வரத்தான் செய்யும். இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயம். இதெல்லாம் ஓட்டா மாறிரும். இவரு ஒரு வீரியமிக்க ஒரு பேச்ச கேட்டு மக்கள்லாம் இவருக்கு ஓட்டு போட்டுருவாங்கங்கிறத நினைக்கிறது அவரே முதல்ல மறந்துறணும் அத. ஏன்னா தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் பிரச்சனைகள் அடிப்படையில தான் அங்க மக்கள் வாக்களிப்பாங்க. ம். போராட்டத்தின் அடிப்படையில தான் வாக்களிப்பாங்க. உங்களுடைய தத்துவத்தின் அடிப்படையில தான் வாக்களிப்பாங்க. நீங்க கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் முடிச்சு 2வது வருஷம் ஆண்டுலாம் நடத்துறீங்க. ம். 2வது வருஷம் ஆண்டு விழால 1 வருஷம் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லணுமா இல்லையா? 1 வருஷம் என்ன செஞ்சேன்? சொல்லியிருக்காரு. அவர் என்ன செஞ்சோன்னு சொல்றத விட, மாநில, மத்திய ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? எல்கேஜி, யுகேஜி பசங்க மாரி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதையெல்லாம் காரசாரமா பேசினாரு. அரசியல் அடிப்படை கூட இல்லாத ஒரு தற்குறி தான் விஜய். ம். பாயாசமும் பாசிசத்தையும் ஒண்ணா பேசிட்டு திரியிற நீ. இந்திய எதிர்ப்பு பிரச்சனையை வந்து தமிழ்நாட்டுல கொண்டு வந்து திணிக்க போறாங்கன்னு தமிழக மக்கள் ஜாதி மத பேதம்லாம் பார்த்து இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அத வந்து நீங்க விளையாட்டுன்றீங்க. அது விளையாட்டா உனக்கு? அப்போ அரசியல் புரிதலே ஒரு 0% கூட இல்லாத ஒரு நபர். தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து இருமொழி கொள்கை நம்ம உலகம் முழுக்க இன்னைக்கு பெரிய அளவு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவா ம். இருக்கிறோம். அதை அழிக்கிறதுக்காக 3வது மொழி ஒரு கொள்கை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு என்ன நடக்குங்கிறது நிறைய அத பேசிட்டோம். அதை வந்து ஒரு ஒரு நார்மலைஸ் பண்ணி அத வந்து ஒரு விளையாட்டு பொருளா மாத்துறீங்கல்ல. அப்ப அந்த புரிதல் கூட இல்லைல உங்களுக்கு. அப்ப தற்குறி தானே அது? தற்குறித்தனம் தானே அது? இருமொழி கொள்கை நமக்குடைய பாரம்பரியமான இருமொழி கொள்கை இன்னைக்கு பெரிய ஆபத்தா இருக்கு. அதை எதிர்த்து தமிழ்நாட்டு மக்கள் ஜாதி மதம் கட்சி சார்ந்து எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ம். நீங்க வந்து நாங்க 2 பேர் விளையாடுறாங்க, இது போடுறாங்க, ஹேஷ்டேக் போடுறாங்கன்னு மேடையில நின்னு பேசிட்டு இருந்தேன்னா என்ன ம். என்ன புரிதல்? இல்ல அதுல கூட அ கெட் அவுட் மோடி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து இந்த கொள்கை ரீதியா வைக்கப்பட்டது. அதே மாரி அ ட் ஸ்டாலின் வின் அப்படின்லாம் வைக்கப்படல. ஆனா வந்து டிவிகே ஃபார் டிஎன் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் யாரு அதுவும் போட்டது? வந்து அத அவங்க கட்சியினர் போடுறாங்க. அத வந்து இவரு இது பண்ணிட்டு போறது எல்லா அவங்க எல்லா பசங்க கட்சியும் உள்ள விளையாண்டுட்டு எல்லா கட்சியும் உள்ள ஐடிவிங்க தான் போடுறாங்க. ம். உங்க கட்சி ஐடிவிக்கு தான் நீங்க டிஎன் ம். ஓட் ம். ஃபார் டிஎன். இல்ல அவங்க கட்சி வந்து சம்பவம் பண்ணுது. இவங்க விளையாடுறாங்க அப்படின்னு அங்கேயே ஒரு இது என்ன யாரு போட்டா அத? திமுக ஐடிவிங்க அந்த இத பண்றாங்க. பிஜேபி ஐடிவிங்க அந்த பண்றாங்க. டிவிகே டிவிகே பண்றாங்க. ஐடிவிங்க நீங்க பண்றீங்க. ம். இதுல என்ன சம்பவம்? இன்னும் 10 பேர் எக்ஸ்ட்ரா போட்டா நீங்களும் ட்ரெண்டிங்ல ஃபர்ஸ்ட்டா வரலாம். ம். இதெல்லாம் பெரிய விஷயமா இது? நாங்க ஊர்ல போய் சம்பவம் ம். சம்பவம் பண்ணிட்டோம். நாங்க வந்து இது பண்ணிட்டோம். இது எல்லாம் பேச்சோட அர்த்தமா? இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல? ஃபண்ட் குடுக்க தரமாட்டேங்கிறாங்க. ஜிஎஸ்டி வரமாட்டேங்குது. கல்வி ஃபண்ட் வரமாட்டேங்குது. புதிய கல்விக்குள்ள வந்தா தான் காசு தருவேன்றாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு தீர்மானம் போடுறாங்க. அனைத்து கட்சி கூட்டம், கூட்டுக்குழுவும் வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமா அமைக்கிறாங்க. எதுவுமே தெரியாம இல்ல அதுல புசி விளையாண்டுகிட்டு ஆனந்த் இருக்காங்கன்னு ஒரு பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இன்னைக்கு கலந்திருக்காரு. தான் போயிருக்கிறார். முதல்ல போமாட்டேன்னு சொன்னாரு. ம். அப்புறம் திருப்பி போய் இந்த பக்கம் போனோம்னா நம்மள வந்து உள்ள ஊருக்குள்ள விட மாட்டாங்க போல பாஜகன்னு சொல்லிருவாங்க. சொல்லிடுவாங்கன்றதுக்காக இன்னைக்கு போய் வச்சு உட்காந்துருக்காரு. உட்காந்து எந்திரிச்சு வந்திருப்பாங்க. வேற என்ன பண்ண போறாங்க? அவருடைய கருத்து மத்திய அரசுக்கு எதிரான கருத்தை பதிவு பண்ணிட்டு வந்துருவாங்களா? ஓகே. இந்த அதிமுக விஷயத்த பத்தி நம்ம பேசும்போது, தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு ஒரு 2, 3 பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. எங்களுக்கு ராஜ்யசபா சீட் குடுக்கிறதா உறுதி குடுத்திருந்தாங்க. அந்த சீட்டு யாருக்கு, எப்ப அப்படிங்கிறதெல்லாம் விரைவில நாங்க வந்து அறிவிப்போம். நான் வந்து அறிவிப்பேன் அப்படிங்கிற ஒரு தகவல குடுத்திருந்தாங்க. அதற்கு முதல்ல பதில் சொல்லாமலே இருந்தாங்க. 3 முறை சொன்ன பிறகு, இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, "நாங்க எப்ப அப்படி ஒரு உறுதி குடுத்தோம்?" அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அப்ப இந்த கூட்டணி முறிவா? இல்ல குடுக்கலன்னா முறிவு தான். ம். ஆ- ஏன்னா நீதி வெல்லும்னே ஏதோ ஒரு இதுல இவங்க வந்து போட்டாங்க. திருப்பி அதை ட்வீட் டெலீட் போட்டிருந்தாங்க. பண்ணிட்டாங்க. ஆமா டெலீட் பண்ணாங்க. அவங்க கூப்பிட்டு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆ. ஏன்னா இந்த பக்கம் உங்களை சேர்த்துக்கிற மாட்டாங்க. இவன் ம். நம்பகத்தன்மை இல்லாத ஒரு கட்சியா மாறிடுச்சு. ம். ஏன்னா யார ஏற்கனவே சொல்றீங்க? தேமுதிக சொல்றேன். தேமுதிக. ஏற்கனவே ரெண்டு தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஒரு பக்கம் பியூஷ் கோயல்கிட்ட வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லையும், அங்க துரைமுருகன் வீட்டுல போய் 2 பக்கமுமே பேச்சுவார்த்தை நடத்திக்கிற ஒரு கட்சி. விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சியை மொத்தமா வந்து ஊத்தி மூடிட்டாங்க. அவங்க அவங்க மேல இருந்த ஒரு நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா எந்த கொள்கையும் கிடையாது, எந்த பிடிப்பும் கிடையாது. ம். யாருக்கு கூட்டணி சீட்டு தர்றாங்களோ, யாரு இது கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் மாறிக்கிட்டு ம். அப்படிங்கும்போது யார் அவங்களை நம்புவா? அரசியல் கட்சியிலே அவங்களுக்கு நம்புறதுக்கு தயாரா இல்லையே. நாளைக்கு ராஜ்யசபா சீட்டு உங்களுக்கு கொடுத்தாலுமே நீங்க வாங்கிட்டு வேற கூட்டணிக்கு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க?
அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை இழந்துருச்சு இன்னைக்கு கட்சி. அதனால பாமகவுக்கு கொடுத்தவங்க ஏன் தேமுதிக கொடுக்கல? பாமகவுக்கு உங்களுக்கு சீட் கொடுக்குறீங்க, தேமுதிக ஏன் கொடுக்கல? உங்க மேல நம்பிக்கை இல்ல. உங்கள்ட்ட கொடுத்ததுக்கு பயன் கிடையாது. ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்தா எங்களுக்கு யூஸ் கிடையாது. அதுக்கு நாங்க எங்க கட்சிக்காரனுக்கு யாருக்கு கொடுத்துட்டு போறோம்? அப்படிங்கிற நம்பகத்தன்மை இழந்திருக்கு தேமுதிகங்கிறது தான் இந்த விஷயத்த பார்க்க வேண்டியது. நன்றி சார், நன்றி. உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு மீண்டும் சந்திக்கலாம். இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம், விளக்கங்களையும் பெற்றிருந்தோம். மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி.